காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போதே சொல்லிட்டு போயிட்டாங்க, டின்னருக்கு ஏதாவது நல்லதாக குக் பண்ணி வை மீனா அப்படின்ட்டு. என்னங்க பண்ண அப்படின்னா, ஏதாவது பண்ணு அப்படின்ட்டாங்க. அவங்க ஏதாவது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதில் ஆனியன் பக்கோடா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆனியன் பக்கோடா பிடிக்கும். ஒரு 2:00 வந்து பூரி அண்ட் உருளைக்கிழங்கு அது மட்டும் பண்ணிட்டேன். பாப்பா 2 பேருமே ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஒரு 5:00 மேலே தான் பாயாசத்துக்கு தேவையானதும் ஆனியன் பக்கோடாவுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் பேர் சில டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. பாயாசம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜவ்வரிசி வந்து வறுத்துட்டு ஊற வைக்கணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆனியன் பக்கோடாக்கு வந்து மின்ட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அந்த 2யுமே நான் ஃபாலோ பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை சொன்னவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹஸ்பண்ட் கிளம்பும்போதே கேட்டாங்க, என்ன குக் பண்ணியிருக்க அப்படின்ட்டு. நான் சொல்லலை, ஏன்னா வந்தோடனே பார்க்கட்டும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இது மாதிரி ஐட்டமெல்லாம் நான் வீக்கெண்டு தான் பண்ணுவேன், வீக் டேஸில் பண்ண மாட்டேன். அதனால தான். நாளைக்கு ஒரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.